விளையாடு, இது விளையாட்டு தமிழ். இன்று நீங்கள் காணப்போகும் பகுதி ஒரு காலிறுதி சுற்று. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறவர்களுக்கு தெரியும், இது முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைகளை கடந்து இன்று காலிறுதி சுற்றுக்குள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலிறுதி சுற்று பகுதியிலும் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் போல 4 சுற்றுகளை விளையாடுவார்கள். முதல் 3 சுற்றுகளில் இவர்கள் தனித்தனியாக விளையாடுவார்கள். 4வது சுற்றில் ஒரு அணியாக மூவரும் சேர்ந்து விளையாடுவார்கள். இந்த காலிறுதி சுற்றில் உயர்ந்த மதிப்பெண்களில் தகுதி பெறும் 2 அணிகள் அடுத்த கட்டம் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். இன்றைய காலிறுதி சுற்று பகுதியில் பங்கு பெற நாம் அழைக்கும் முதல் அணி செங்கல்பட்டிலிருந்து வரும் SRM பொதுப்பள்ளி. அடுத்த அணி கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும் AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளி. அடுத்த அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைய காலிறுதி சுற்றின் 4வது அணி சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைய காலிறுதி சுற்றுக்கு வந்திருக்கும் இந்த 4 பள்ளிகளையும் சந்தித்தோம். இந்த காலிறுதி சுற்றின் முதல் சுற்றை தொடங்க இருக்கும் பள்ளி செங்கல்பட்டிலிருந்து வரும் SRM பொதுப்பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. காலிறுதி சுற்று, அதனால் நீங்கள் என்ன நினைவில் கொள்ள வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும்? கடினமான சொற்கள் முதல் 3 நிலைகளை விட கொஞ்சம் கூடுதல் கடினமாக இருக்கும். அதை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். உங்களுக்கான முதல் வாய்ப்பு 30 நொடிகள். 5 வாய்ப்புகள் வரைக்கும் நீங்கள் ஊகிக்கலாம். திரையை பாருங்கள். களம். களம். கட்டு. கட்டு. கடல். கடல். கவலை. கவலை. கனிவு. கனிவு. 5 வாய்ப்புகள் முடிவடைந்தன. நீங்க அது கனிவா இருக்கும்னு நினைச்சீங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். உங்க அணியினர் கேட்போம், அது என்னவா இருக்க வாய்ப்பு உண்டு? கசிவு. கசிவு என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கசிவு. பரவாயில்ல, அழகா முயன்றீர்கள். இப்ப 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. அன்னை. அன்னை. அறம். அறம். அண்மை. அண்மை. அண்மை என்ற ஒரு சொல் 7ஆம் வகுப்பு படிக்கிற இல்லையா? 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு தெரிந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது அண்மை என்றால் என்னன்னு சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டுள்ளேன் ஐயா. அண்மை என்றால் அருகில். அதான் எளிமையான. பலர் என்ன பண்றாங்க, இந்த அண்மை என்ற பொருளில் அருகாமையில்னு பயன்படுத்துறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு சொல். அருகாமையில்னா அருகில் நினைச்சுக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனால் அது நேர் எதிர். அண்மை, நீங்க அருகில் என்று சொல்ல வேண்டும் என்றால் அண்மையில் என்றுதான் சொல்ல வேண்டும், சமீபத்தில் என்ற பொருளில். அழகா கண்டுபிடித்த. இறுதி சொல்லுக்கு போகலாம். 3வது சொல். பேட்டி. பேட்டி. பேச்சு. பேச்சு. பரவாயில்ல சிங்சாவ், ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். நீங்க ஏற்கனவே ஒரு சொல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது என்னவென்று பார்ப்போம். பேரணி. தெரியுமா? என்ன? பவனியாக. பவனியாக, ஊர்வலமாக செல்வது. அழகாக முயன்றீர்கள் SRM பொதுப்பள்ளி. அடுத்து வரும் பள்ளி கள்ளக்குறிச்சியிலிருந்து AKT கல்வி நிறுவனங்கள். தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. சிரித்த முகம்,
பலருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். முதல் சொல் இடம். ஆ? இடம். இடம். இம்சை. இம்சை. இது காலிறுதி சுற்று. இம்சையெல்லாம் முதல் 2-3 நிலைகளில் வேணா கொடுப்போம். இப்போ காலிறுதி சுற்றுக்கு நான் இம்சையெல்லாம் கொடுக்க முடியுமா? இது இன்னும் ஒரு நல்ல சொல் இருக்கிறது. அழகான தமிழ் சொல். செய்யுளில் வரும், குறளில் வரும், பழந்தமிழில் உள்ளது. உங்க அணியினரை கேட்போம். கள்ளக்குறிச்சி ஏகேடி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இம்மை. இம்மை. அதுதான் சொல் என்று நான் நினைக்கிறேன். எங்க பார்ப்போம். உங்களுக்கு வாழ்த்துகள். அக்கா அக்கா தான் இல்ல இல்லையா? ஏய் ஆமா நீ சொல்லணும். சரி, இம்மைனா என்ன பொருள்? சொன்னவங்களை கேட்டு சொல்லு. எனக்கு யாருக்கு தெரியும்? சொல்லு, தெரிஞ்சதே பெரிய விஷயம். இங்க தெரிந்த போட்டியாளர்கள் யாராவது சொல்லுங்க. இப்போது. இப்போதுன்னு நினைக்கிறியா? ஆமா, அது ஒரு பாதி பொருள். அதுதான். மற்றவர்கள் யாராவது போட்டியாளர்கள்? இப்பிறவி. இப்பிறவி. அதாவது ஆன்மா என்கிற ஒரு அம்சத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன நம்புறாங்க? இந்த வாழ்க்கை ஒன்று உண்டு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இது இம்மை, அது மறுமை. அதான் இம்மை. இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. நாகம். நாகம். நடிகை. நடிகை. இது நான் நெடில் எழுத்துல கொடுக்க முடியாது. வேற சொல் சொல்லுங்க. நான்கை. ஆ? நான்கை. நான்கையா? நான்கை. அவங்க நாங்க அப்படியே மாத்திட்டாங்க. நான்கை. நான்கைக்கும் சரியான விடை இல்லை. கால வரையறை முடிந்தது. உங்க அணியினர் கேளுங்க என்ன சொல்லா இருக்கலாம்னு. நாழிகை. பாருங்க என்ன சொல் என்று. நாழிகை என்றால் 1.5 மணி நேரம். ஆமா. சரி, அடுத்த சொல் உங்களுக்கு அருமையாக வாய்க்க நான் வேண்டுகிறேன். குடம். குடம். குமிழ். குமிழ். 8 மதிப்பெண்கள். நீங்க மகிழ்வுடன் சென்று அமரலாம். அடுத்த அணி சென்னையிலிருந்து லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு. களம். களமா களமா? களம். களம். பாத்திரம். கடகம். இது 3 எழுத்து சொல். கட்டு. கட்டு. கடன். கடன். கங்கை. 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 கிடைக்கவில்லை. என்ன சொல் என்று பார்ப்போம். கள்ளி. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் உண்டு. ஒன்னாவது தெரிஞ்சுக்குவோம். உங்க அணியினரை கேளுங்க, தெரியுமான்னு. கள்ளிச்செடி. கள்ளிச்செடி இல்லையா? இது ஒரு வறண்ட நிலங்களில் நீரே தேவையற்று வளர்கிற ஒரு செடி. நீங்க இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்லுவீங்க? கேக்டஸ். சரியா? என்னமா? ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ஜெரோஃபைட்ஸ். அதுதான் நீர் தேவையற்று பாலைவனங்கள் போன்ற இடங்களில் வளர்கிற ஒரு பயிர். சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாம். 8. 8. எண்ணம். 3 எழுத்து சொல். எனம். எனமா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கிறது இனம். இது எனம்னு சொல்றீங்க. அப்படி ஒரு சொல் இல்லம்மா. எடை. எடையா? அது 2 எழுத்து தானே. என்ன பயிற்சியே எடுக்காத மாதிரி தெரியுது. குறைவான பயிற்சி. காலிறுதி சுற்றுக்கு இது பத்தாது. என்ன சொல் என்று பார்ப்போம். எந்தை. எந்தையும் தாயும்
மகிழ்ந்து குலாவும். எந்தை என்ற சொல் நீ கேள்விப்பட்டதில்லைன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது எந்தை என்ற சொல் தெரியுமா? ஆமா, எந்தை என்பது என் தந்தை, அவ்வளவுதான். இன்னொரு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. மாங்காய். 3 எழுத்து சொல். மானம். மானம், நல்ல சொல். மாட்டு. மாட்டு. மாண்டு. மாண்டு. கால வரையறை முடிந்தது. உங்க அணியினர் கேட்போம், நீங்க ஏதாவது சொல் சிந்தித்தீர்களா இதையொட்டி? இல்ல. மற்றவர்கள்? மாநாடு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது சொல்? மாவடு. அது என்ன சொல் என்று பார்ப்போம். உங்கள் பயிற்சி குறைவு என்று நான் நினைக்கிறேன். எந்த அடிப்படையிலனா 3 எழுத்து சொற்களை பெரும்பாலும் எந்த அணியும் தவற விடுவதே இல்லை. அழகா நிறைய சொல்லுவாங்க, சொற்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட விரைவாக 5 ஊகங்கள் வரும். நீங்க அதிலே தடுமாறும் பொழுது 2 எழுத்து சொற்கள் சொல்றீங்க, 4 எழுத்து சொற்கள். இது எதை காட்டுகிறது என்றால் குறைந்த பயிற்சி. நீங்க உங்களை ஒரு பெரிய போட்டிக்கு போகும்பொழுது தகுதிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். சரியா? அமர்ந்தருங்கள், நல்லா முயற்சி செய்வீங்க. அடுத்த அணி சீர்காழியிலிருந்து விவேகானந்தா 11 மேல்நிலை பள்ளி. முதல் சுற்றை முடித்து வைக்க வந்திருக்கும் அணி விவேகானந்தா. தொடங்கலாமா? நீங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க? எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியும்? என்னால முடிந்த அளவு உங்களால கண்டுபிடிப்பேன். என்ன முடியும் தானே கேக்குறேன். அப்புறம் முடிந்த அளவுன்னா பாப்போம் ஐயா. அந்த கதையெல்லாம் வேணாம். நீ சிறு பிள்ளை, நம்பிக்கையோட விளையாடுறவளா இருக்கணும். எதையுமே நம்பிக்கையோட அணுகிறவளா இருக்கணும். எவ்வளவு? 3. 3. அப்படி சொல்லணும். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து தட்டு. தட்டு. தண்டு. தண்டு. தவளை. தவளை. தவன். தவணா அப்படின்னா? தவடு. தவடா தவடு. அப்படின்னா? இல்ல, நீ ஏதோ சொல்ல முயற்சிக்கிற. அந்த தவணா ஏதோ சொன்னிய, அது என்ன? நீ என்ன நினைச்ச அதை சொல்ற? சரி, அடுத்தது ஒன்று சொன்னிய, அது என்னது? தவடு. அப்படின்னா சொல்லுமா, நீ என்ன நினைச்ச அதை சொல்றன்னு புரிஞ்சா சரி பண்ணிக்கலாம்ல அத. தவடுனா நீ எதை மனதில் வைத்து தவடு என்கிறாய்? நான் ஒன்னு நினைக்கிறேன், நானா கற்பனை செய்து கொள்ள கூடாதுல்ல. நீ அதை என்ன நினைக்கிற? என்ன நினைச்சு சொல்ற? தவடு. சும்மா அடிச்சு விட்டேன்னு அதையாவது சொல்லு. அப்படியா? நான் நினைச்சேன் நீ இந்த மாட்டுக்கு வைப்பாங்கல்ல அதை மனசுல வச்சு சொல்றேன். தவிடு அதை தானே? அப்படி ஏதோ காதுல விழுந்திருக்கு. உங்க அணியினரை கேட்போம், இது என்ன சொல்ல? தவம். எங்க? ஆமா. இது என்ன, எனக்கு என்ன புரியலன்னா, ஒவ்வொரு அணியிலையும் இங்க விளையாட வர்றவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் சரியா கண்டுபிடிக்கிறீங்க. எல்லா அணிகளும் அதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்ப நான் அடுத்த சொல்லுக்கு போகலாமா? சரி, முயற்சி செய்வோம். மேன்மை. மேன்மை, நல்ல சொல். மேகம். மேகம். மேளம். மேளம். மேட்டு. மேட்டு. மேலாடை. மேலாடை. என்ன அழகான ஒரு ஊகம். 2 மதிப்பெண்கள். உண்மையை சொல்லுங்க, இங்க இருக்க எத்தனை பேர் மேலாடை கண்டுபிடித்தீர்கள்? உனக்கு தெரிஞ்சுதா? பரவாயில்லையே, மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு தெரியல. நான் அதை சிந்திக்கவே இல்லை. அது என்ன சொல்லா இருக்கும் நானும் சிந்தித்து கொண்டிருந்தேன். அழகாக கண்டுபிடித்தாய். உனக்கு வாழ்த்துகள். உனக்கான இறுதி சொல், அதற்கான வாய்ப்பு. வையம். வையம், நல்ல சொல். 10 மதிப்பெண்கள். நியாயப்படி உனக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கணும். கொடுக்கலாமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவணும். இது பொருள் சொல்லணும். வையம்னா நடுவேன்னு சொல்லுவாங்க. அது மையம். அது சரி, தெரியல இல்லையா? சரி, இப்ப அக்காவை கேளுங்க. உலகம். வையம்னா உலகம். உலகம் இல்ல, சரியா சொல்லு. உலகம். உலகம். எந்த உலகம்.
இங்க பாரு, நாக்கு உள்ள போச்சுன்னா வேற சொல்லு, உலகம் ஆயிடும் அது. உலகம். இல்ல, நுனி நாக்குல சொல்லணும். உலகம். நுனி நாக்குல இல்ல. உல. அந்த அவர் கதாநாயகரை கேளு. உலகம். உலகம். அப்படி அருமையாக முயற்சி செய்தீர்கள், அமரலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பார்த்தோம். இரண்டாவது சுற்றை தொடங்க இருக்கும் அணி கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கும் ஏகேடி கல்வி நிறுவனங்கள். 4 எழுத்து சொற்கள். இப்பொழுது நீங்கள் தான் முதல் அணி. உங்களுக்கான முதல் எழுத்தை பாருங்கள். சூரியன். சூரியன். சூழ்நிலை. சூழ்நிலை, ரொம்ப அழகான சொல். சூழ்வலை. சூழ்வலையா? சூழ்வலை. அதான் நமக்கு எப்பவுமே என்ன சிக்கல்னா, முதல் எழுத்து மட்டும் வந்தா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு எழுத்து வந்தா நம்மளை அப்படியே தடுத்து நிறுத்திடும். அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கி போய் பயிற்சி செஞ்ச எந்த சொல்லையும் நான் பயன்படுத்த முடியாமல் போயிடும். எனக்கு உங்கள் நிலைமை விளங்குகிறது. நீங்க ஏதாவது ஊகிக்க விரும்புறீங்களா? கள்ளக்குறிச்சி. சூழ்ச்சி. சூழ்ச்சி என்ற ஒரு எளிமையான சொல்லு இருக்கே, அதுவான்னு பார்ப்போம். ஆமா, உங்களுக்கு வாழ்த்துகள். அழகா முயற்சி பண்ணீங்க. நீங்க இதை கவனிக்கணும். இந்த அக்கா என்ன பண்றாங்க, உங்க அணியெல்லாம் வரும்போது மற்றவங்க வரும்போது எல்லா சொற்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, அவங்க இங்க நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏன்னா இந்த மாதிரி அங்க அமர்ந்து எல்லாருமே எல்லா விடைகளையும் சொல்வது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா தாங்க இருக்கும். அதான் அது இங்க வந்த பிறகு பார்ப்போம். சரி, இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாம். இன்பம். இன்பம். இருபது. 20, நல்ல சொல். இருக்கு. இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? இருக்கு. ஆனா விடை வந்துருச்சு. எப்படி? அந்த காவரிசையில. காவரிசையில 2 எழுத்துக்களா இருந்ததால உங்க நல்ல நேரம் அது உங்களுக்கு 6 மதிப்பெண்களை பெற்று தந்திருக்கிறது. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. கடகம். கடகம். கணிதம். கணிதம். கல்வன். கல்வன், நல்ல சொற்கள். கலிங்கு. கலிங்கு. கலிங்குன்றாங்க. கணிப்பு. மணி ஒலியில் சொன்னீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்? கணிப்பு. கணிப்பு. எழுத்தே மாத்திட்டீங்க. கணிப்பு. நீங்க கணிப்புன்னு சொல்றீங்க. கலிப்புக்கு தான் கணிப்புன்னு சொல்லிட்டேன். அது நான் கற்பனை செய்து கொள்ள முடியாது இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது திரையில் வர வேண்டும். சரி, இப்போ அது என்ன சொல் என்று பார்ப்போம். கழிப்பு. நீங்க சரியா கழிப்புன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு 2 மதிப்பெண்களாவது கிடைச்சிருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேணாம், அக்கா இருக்காங்க காப்பாத்த. நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி சென்னை லிட்டில் ஆக்ஸ்போர்ட் 11 மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? 4 எழுத்து சொற்கள். உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. தந்தம். தந்தம். தமிழும். தமிழும். தமிழின். தமிழின். தமிழில். தமிழில். தமிழினி. தமிழினி. 5 வாய்ப்புகள் முடிவடைந்து விட்டன. இப்போ உங்க அணியை கேட்போம். தமிழிசை. தமிழிசை என்று நினைக்கிறீர்கள், அது தமிழிசை. அக்கா உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறது இல்லையா? அவங்க மட்டும் தனியாக பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களா?
சேர்ந்து தான் பயின்றீர்களா? சரி, இப்போ இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. விண்மீன் விண்மீன். விளமும் விளமும். விளமும். கொஞ்சம் கடினமா இருக்கும் போல இருக்கு. என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரிந்த சொல்லோ இல்லையோ, ரொம்ப பிடித்த சொல் இல்ல? இதை எப்படி நம்ம தவற விட்டோம்? இது வந்து முதல் நிலையில வர வேண்டிய சொல்லாச்சே இல்ல? பரவாயில்ல, இப்ப அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். கும்பம் கும்பம். குருமம் குருமம். குடமம் குடமம். உங்க அணியை கேளுங்க. தெரியலையா? கதாநாயகன் சொல்லுங்க. குழுமம் சொல்றாரு. எங்க அது என்ன சொல்? குழுமம். நம்ம கதாநாயகருக்கு வாழ்த்துக்கள். சரி, அப்படின்னா என்னப்பா? குழுவையா? குழுவா? கூட்டமாக இருப்பது. கூட்டமாக இருப்பதா? நிறுவனங்கள் சேர்ந்து இருக்கிறது. ஒரு நிறுவனம்னே சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஃபேக்டரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஆமா, குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா. சரி, அழகா தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். குழுமம் என்ற சொல் இனிமேல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் முடிந்தது. நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி சீர்காழியிலிருந்து விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இது இரண்டாவது சுற்று. ஆமாயா. பொதுவா இரண்டாவது சுற்று வந்து ஐயா, நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும் தம்பி வந்து தமிழ் மீது எவ்வளோ ஆர்வம் வச்சிருக்காங்கன்னு. அதனால அவங்க வந்து நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க. எதுவா? ஆமா, இந்த இரண்டாவது சுற்று அவங்க வந்து பொதுவா விளையாடணும். மூத்தவர்கள் வந்து அடுத்த சுற்று வருவீங்க. தம்பி வந்து தியாகம் பண்ணி இருக்காரா? நீங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு உட்காந்துருக்காங்கய்யா. அடப்பாவி. சரி, இப்ப இரண்டாவது சுற்று 4 எழுத்து சொற்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். செங்கல். செம்மல். செங்கலா? செங்கல். செங்கல். செம்மண். செம்மண். செழிப்பு. செழிப்பு. செல்வம். செல்வம். செருக்கு. செருக்கு. நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அழகான 5 ஊகங்கள். எல்லாம் அழகான சொற்கள் தான், ஆனாலும் விடை கிடைக்கல. நம்ம அதை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். செய்யுள். செய்யுள். ரொம்ப எளிமையான சொல். சரி, பரவாயில்ல. இரண்டாவது சொல்லுக்காக முயற்சி பண்ணுவோம். அச்சம். அச்சம். அடுப்பு. அடுப்பு. அகரம். அகரம். அவியல். அவியல். அலுவல். அலுவல். 2 மதிப்பெண்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல் குறிப்பே உங்களோட அச்சம்னு வந்தது. அச்சம்னா பயம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில பயன்படுத்துறது தமிழ்ல அன்றாடம் எந்த சொல்? பயமா அச்சமா? பயம் ஐயா. ஆனா பயம் தமிழ் சொல்லே இல்லையே. நம்ம அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அச்சம் என்பதுதான் தமிழ் சொல். சரி, நீங்க அலுவல் அழகா கண்டுபிடிச்சிங்க. ஒரே ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு. உங்களுடைய லகரமும் ரெண்டும் ஒரே மாதிரி உச்சரிக்கிறீங்க. அதை எப்படியாவது சரி பண்ணிக்கணும். நான் அடிக்கடி எல்லாருக்கும் நினைவுபடுத்துறது உண்டு. ஒன்றும் தெரியாத தகவல் அல்ல. மொழி என்பது ஒலி, அதற்கு பிறகுதான் எழுத்து. அதனால ஒலி சரியா இல்லைன்னா அது மொழியே அல்ல. நீங்கள் தமிழில் என்ன நமக்கு ஒரு பெரிய சிரமத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் 3 விதமான லா லா ழா. அப்போ அதை 3ஐயும் வேறுபடுத்தி உச்சரிக்க வேண்டும் என்பது அங்கேயே வந்து விடுகிறது. இது உங்கள் வழியாக பலருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லா இளைஞர்களுக்கும். பல பெரியவர்கள் கூட அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சொல் போலாமா? போலாமையா.
உங்களுக்கான அடுத்த சொல் திரையை பார்ப்போம். கஞ்சம், கஞ்சம், கண்டம், கண்டம், கரகம், 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 கரைசல், கரைசல். 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அருமையான முயற்சி. நீங்கள் சென்று அமரலாம். இரண்டாவது சுற்றில் இறுதியாக வரும் அணி செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. நெடில், ஊடகம், ஊடகம், ஊக்கம், ஊக்கம். 8 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? குரில், நண்பர், நண்பர், நன்னிலை, நன்னிலையா? நன்னிலை, நன்னிலை, கண்டுபிடிச்சுவேன்னு நினைச்சேன். நீ ரொம்ப உறுதியா விளையாண்ட. அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். நடுநிலை, நடுநிலை. ஆமாப்பா, உனக்கு தெரிந்த சொல் தான் நடுநிலை. கொஞ்சம் விரைவா சொல்லியிருந்தா அது கிடைச்சிருக்கும்ல. சரி, இப்போ மூன்றாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். பருப்பு, பருப்பு, பந்தர், பந்தல், பந்தர், பந்தர். சரி, பந்தர். நான் தெரியாம சரியாகிட்டேன். பந்தல், பந்தல், பந்தம், பந்தம். 4 மதிப்பெண்கள். இந்த சொல்ல நீ சொன்னது எனக்கு மகிழ்ச்சி. எந்த வகுப்பு படிக்கிறாய்? 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு. பந்தம் என்ற சொல்லை விளங்கி வைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. என்ன பொருள்? பந்தம்னா சொந்த பந்தம். சொந்த பந்தம், உறவு. அருமையாக முயன்றாய். அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்று முடிவடைந்தது. இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இப்போது வரப்போகிற இந்த 3வது 4வது சுற்றுகள் இவர்கள் நிலைமையை முற்றிலும் மாற்றக்கூடும். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3வது சுற்றை முதலாவது விளையாட வரும் அணி லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இந்த 3வது சுற்று காலிறுதி சுற்றிலிருந்து தொடங்கி இருக்கிற ஒரு புதிய சுற்று. சுவையான, சுவாரஸ்யமான சுற்று. நீங்கள் அதை எளிதாக அணுகினால் நிச்சயமாக 10 சொற்களையும் உங்களால் சொல்ல முடியும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால வரையறை 1 நிமிடம் 60 நொடிகள். ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு சொல்ல தடுமாற்றம் இருந்தால், அதிகமாக சிந்தித்தால் ஒரு 3-4 நொடிகளில் நான் அந்த சரியான விடையை சொல்லிவிடுவேன். நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்கான முதல் சொல், அந்த குறிப்பு 2வது சொல்லுக்கான குறிப்பு. செப்பு, சேமிப்பு, 3 எழுத்து சொல். துப்பு, சீப்பு, சரி. தோப்பு, தொகுப்பு, 3 எழுத்து சொல். கோப்பு, கோப்பை, தொப்பை, தொப்பி, சிப்பி, சிப்பி. சிற்பி. இந்த 3வது சுற்று முடிந்தது. இதுவரைக்கும் விளையாண்ட சுற்றுகளை விட இது எளிதானது என்பது என் கருத்து. ஆனால் பதற்றத்தை அதிகமாக்குகிற சுற்றும் இதுதான், இல்லையா? ஆமா ஐயா.
அது எதனால நமக்கு தெரியாது. எல்லாம் எளிமையான சொற்கள், எல்லாம் 3 எழுத்து சொற்கள். என்ன இடையில நீங்கள் பாட்டுக்கு 4 எழுத்து சொற்கள்லாம் சொல்கிறீங்க? எளிமையாக அவ்வளோதான், ஒரு எழுத்தை தானே மாற்றணும். நீங்கள் எதனா புதுசாக ஒரு சொல்கிறீங்க. ரொம்ப எளிமையாக அணுகினால், அதனால தான் நம்ம முதல்ல நினைவுபடுத்தணும். ஆனால் அழகாக முயன்றீர்கள். 4 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 மதிப்பெண்கள், 12 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி சீர்காழியிலிருந்து விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நம்ம தமிழோடு விளையாடு கதாநாயகர்கள் வந்துவிட்டார். இப்போ பல விதங்களில் கதாநாயகர். இந்த சுற்றிலும் தமிழிலும் கதாநாயகன் என்று நிரூபிக்க போகிறோம். விதிமுறைகள்லாம் ஏதாவது ஐயப்பாடு உண்டா? தொடங்கலாமா? 1 நிமிடம். எல்லாமே 3 எழுத்து சொற்கள். ஒரு எழுத்தை மாற்றினால் போதும், அதற்கு அந்த குறிப்பு உதவும். முதல் சொல், இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு கீழே. அத்தை. அத்தி. அவருக்கு கொடுத்துடலாம். அந்தி. பந்தி. பந்து. முதல் 2 10. பாத்து. நவரத்தினங்களில் ஒன்று. முத்து. சொத்து. சொத்தை. அருமையாக முயன்றீர்கள். எங்க கதாநாயகர் கதாநாயகர். எட்டு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 24 மதிப்பெண்கள். நன்றி. அடுத்த அணி செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. அக்கா, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? இந்த 3வது புதிய சுற்று உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறதா, நம்பிக்கையை கொடுக்கிறதா? இரண்டுமே. நம்பிக்கையோடு பதற்றமும் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். தொடங்கலாம். முதல் சொல், இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு. முட்டி. பட்டி. பட்டு. வட்டு. வண்டு. தண்டு. தட்டு. தகடு. முகடு. முகம். 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 24 மதிப்பெண்கள். இந்த 3வது சுற்றின் இறுதி போட்டியாளர்கள் கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள். 10ஐயும் கண்டுபிடிச்சிடலாமா? முயற்சிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு. முயல். கயல். 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 புயல். அயல். செயல். செயல். வயல். என்னது சார்? ஆண்டாண்டு. ஆண்டாண்டு கூட. வயது. வயது. இடது. வலது. பலம். வரப். நிலம். நிலம். நீலம். அருமையாக முயன்றீர்கள். 6 சொற்கள் கண்டுபிடித்து 18 மதிப்பெண்களை சேகரித்திருக்கிறீர்கள். விறுவிறுப்பான இந்த 3வது சுற்று முடிவடைந்தது. இதன் முடிவில் இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இப்பொழுது 4வது சுற்று. இந்த அணிகள்
அணியாக மூவரும் சேர்ந்து விளையாடும் சுற்று. முதல் அணியாக நாம் அழைப்பது சீர்காழியிலிருந்து வரும் விவேகானந்தா 11 மேல்நிலைப் பள்ளி. இதுவரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 42. நீங்களும் இன்னொரு பள்ளியும் முதல் இடத்தில் இருக்கிறீர்கள். அதை இந்த சுற்றின் மூலம் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும் அல்லது முன்னேறவும் பயன்படுத்த போகிறீர்கள். தொடங்கலாமா? கதாநாயகர் ரெடியா? தொடங்கலாம். உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். விடியற்காலை. விடியற்காலை 6 மதிப்பெண்கள். அருமையாக முயன்றீர்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்ட சொல். சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் 10 மதிப்பெண்கள். அருமையான முயற்சி. கதாநாயகன் தான் முதல் சொல்ல கண்டுபிடிச்சாரு. அக்கா தான் ரெண்டாவது சொல். இப்போ மூன்றாவது சொல் பழந்தமிழ் நூல். நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம். உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் தெரியும். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. முதல் சொல்லை எந்த அணியும் தவறவிட்டதில்லை. குறிப்பாக நீங்கள் அதை தவற விட மாட்டீர்கள். இந்த இந்து என்ற எழுத்து வந்தா அது அருகில் அடுத்தது தா தான் வரும். அப்ப இந்தா. அப்ப முதல் எழுத்து ஊ வராது, லா வராது, ஈ வராது. முதல் எழுத்து கா தான். முதல் எழுத்து கா. ரெண்டாவது எழுத்து ஈ வர வாய்ப்பில்லை, ஊ வரலாம். ரெண்டாவது லா வச்சு பாருங்க. கால கலந்தாய்வு. பாருங்க, சரியான சொல் கலந்தாய்வு. இது அண்மையில் வந்திருக்கிற பயன்பாட்டில் உள்ள ஒரு சொல். ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான உடனே பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி சேர்க்கைகளுக்கு அறிவிப்பு வந்த உடனே எல்லாரையும் வந்து எந்த கல்லூரி என்று உங்களிடம் கலந்த ஆய்வு நடத்துவதற்கு ஒரு இது நடக்கும் இல்லையா? அது பேர் என்ன இங்கிலீஷில்? கவுன்சிலிங். தமிழில் அது கலந்தாய்வு. சரி, நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சொல். இரண்டாவது சொல் போவோம். சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். செய்தி வாய்ப்பாளர். செய்தி வாய்ப்பாளர். வாய்ப்பாளரா? செய்தி வாய்ப்பாளர்ன்றாங்க. நியூஸ் ரீடர், செய்தி வாசிப்பாளர். அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சொன்னாங்க. நீங்கள் அதை முழுமையாக்கி இருக்கணும் இல்லையா? ஒரு ஜஸ்ட் அவ்வளோதான். ஒரு பொது அறிவை பயன்படுத்தி செய்தினாலே அது வாசிப்புக்குன்னு வந்துடும் நான் நினச்சேன். பரவாயில்ல, 2 சொற்கள் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு திருக்குறள். செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல் 7 மதிப்பெண்கள்.
எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி பொதுவாக இறுதி சுற்றுல அசத்துற ஒரு அணி நீங்க. இன்றைக்கு 7 மதிப்பெண்கள். காத்திருந்து பார்ப்போம், என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். உங்களுக்கான வாய்ப்பு. முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி நிற்கிற சொல். வெளியேற்றம். வெளியேற்றம். 9 மதிப்பெண்கள். அடுத்த சொல் சில எழுத்துகள் இல்லாத சொல். தள்ளுவண்டி கடை. தள்ளுவண்டி கடை. 9 மதிப்பெண்கள். அசத்துறீங்களே ஏகேடி. உங்களுக்கான 3வது சொல்லின் தலைப்பு சமகால வரலாற்று புதினம். சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம். 5 மதிப்பெண்கள். அருமையாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் இந்த சுற்றை. அடுத்த அணி சென்னை லிட்டில் ஆக்ஸ்போர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இது காலிறுதி சுற்று. இதன் முடிவில் 2 அணிகள் மட்டுமே தேர்வாகி அரையிறுதிக்கு செல்ல முடியும். மகிழ்வோடு நம்பிக்கையோடு இருங்க பார்ப்போம். முகத்தை அப்படி வச்சுக்க கூடாது. ஒரு விளையாட்டை இப்படி அணுகக்கூடாது. அவங்க மாதிரி இருக்கணும், அக்கா மாதிரி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். நீர்க்குமிழி. 10 மதிப்பெண்கள். 2வது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம். 10 மதிப்பெண்கள். 4வது சுற்று பொதுவாக இப்படித்தான் விளையாடப்படுகிறது. உங்களுக்கான 3வது சொல்லுக்கான குறிப்பு சங்க இலக்கிய நூல். கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. 8 மதிப்பெண்கள். முகத்தை முன்னு வச்சுக்கிட்டே 8 மதிப்பெண்கள் எடுத்து கொடுத்துட்டிய. இதுக்கு பிறகும் நீ சோகமா இருந்தீங்கன்னா நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை உள்ளவள். சரி, அழகாக விளையாண்டீர்கள். இந்த கலிங்கத்து பரணி நூலாசிரியரோ அல்லது இது எதை பற்றியதுன்னு ஒரு வரி சொன்னா போதும். ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பரவாயில்ல, கேள்விப்பட்ட வரைக்கும் மகிழ்ச்சி. இது எதை பற்றியதுன்னு ஒரு வரி தெரியுமா? போர்க்களம், போரை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் சொல்ற அற்புதமான ஒரு நூல். அழகாக விளையாண்டீர்கள். 4வது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் இந்த விளையாட்டின் அமைப்பின்படி காலிறுதி சுற்றிலிருந்து 2 அணிகள் தேர்வாகி அடுத்த நிலைக்கு செல்வார்கள். அப்படி இன்றைய காலிறுதி சுற்றிலிருந்து அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி செல்லும் 2 அணிகள் கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். 2வது அணி சீர்காழி விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி.